எஸ்பி நாகராஜ் த லார்ட் சேனல்லேருந்து பேசுகிறேன். இப்போ நம்ம திருப்பதியில் வைகுண்ட ஏகாதசி நடக்குது. இதுக்கு நீங்கள் எல்லாம் அனைவரும் வரணும். சிறப்பாக நடத்துகிறோம், நடத்தி வைக்கணும். ஓகேவா? இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு நம்ம கோயிலுக்கு போகிறதுனால பல புண்ணியங்கள் நடக்கும். ஆனால் இதில் என்னன்னா முதியவர்கள் கொஞ்சம் நடக்க முடியாதவங்க இலவச பஸ் அதுங்க இருக்குது, அது வச்சு போகலாம். நீங்கள் நடந்து போகிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அட்மாஸ்பியர் எல்லாம் இங்கே நல்லாயிருக்கும். காட்டில் ஒரு சின்ன ட்ரெக்கிங் போகிற மாதிரி இருக்கும், ஒரு வாக்கிங் போன மாதிரி இருக்கும். உடம்புக்கு நல்லது. இருந்தாலும் கொஞ்சம் பேருக்கு மூச்சு இறைச்சி வரும் இந்த குளிர்னால. இந்த குளிரில் நடக்கிறது யங்கஸ்டர்ஸ்க்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் உடம்பு சரியில்லாதவங்க கொஞ்சம் பார்த்து போகணும். மற்றபடி உங்களுக்கு நடப்பாதையில் ஏகப்பட்ட மருத்துவ வசதியும் இருக்குது. இருந்தாலும் உடம்பு சரியில்லாதவங்க நீங்கள் மருந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை எடுத்துன்னு வாங்க. ரொம்ப முடியாதவங்கன்னா தயவுசெய்து வராதிங்க. ஏன்னா மேலே குளிர் அதிகமாக இருக்குது. நீங்கள் இங்கே சாப்பாடு ஸ்பெசிலிட்டியெல்லாம் ஃப்ரீ. ஓகேவா? எந்த வித பணமும் கொடுக்க தேவையில்லை. நீங்கள் தேவஸ்தானம் உங்களுக்கு எல்லாம் கவர்மெண்ட் பார்த்துக்கும். மற்றபடி உங்கள் துணிமணிகள் எல்லாம் பார்த்து எடுத்துன்னு வாங்க. எத்தனை நாள் இன்னாற்ற இங்கே ஸ்டே பண்ணுன்றது பொறுத்து நீங்கள் ஐடியா பண்ணின்னு வாங்க. ஏன்னா கூட்ட நெரிசலெல்லாம் இருக்கும். இருந்தாலும் இங்கே கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் இருந்தாலும் தக்க முன்ஜாகிரதையோடு வர்றது நல்லது. சரியா? பசங்களை கூட்டின்னு வரவங்க கொஞ்சம் ஐடியா பண்ணின்னு வாங்க. உடம்பு சரியில்லாத மட்டும் தயவுசெய்து வராதிங்க. ஏன்னா வீண் அலைச்சல் நம்மளுக்கு வேணாம். கடவுள்னா நம்மளை பார்க்க சொல்கிறாரா? க்ரௌடு இருக்கிற இடத்துல நம்ம கொஞ்சம் தூரமாக இருக்கிறதும் நல்லது தான். ஓகேவா? மற்றபடி எல்லோரும் நல்லா இருக்கணும். அதில் நான் இருக்கணும் உங்களோட. ஓகேவா? 2025 நாளையோட முடிய போகுது. எல்லாம் சுகதுக்கங்கள் எல்லாம் சோகம் எல்லாம் மறையணும். இந்த 2026 இதெல்லாம் ஒரு நம்பர் தான் நினச்சிக்கங்க. இருந்தாலும் ஒரு புது வருஷம், இந்த அடுத்த போகி பண்டிகை எல்லாம் வரும். என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். புது வருஷத்துக்கு எப்படி பிளான் பண்ணன்றதும் வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம திருப்பதிக்கு தான் கோயிலுக்கு கும்பிடணுன்னு இல்லை. நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன கோயில்